ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அமெரிக்கா எலெக்ஷன்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விவாதம் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அமெரிக்காவில் நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை இருக்குது. அங்கே இரு கட்சி ஆட்சி முறை தான். ஒன்று ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசுக் கட்சி. குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்டு ட்ரம்ப் இருக்கார். அதே மாதிரி ஜனநாயக கட்சி சார்பாக நம்ம ஹேம்லா ஹாரிஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த விவாதம் போச்சு. இந்த விவாதம் ரொம்பவே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த விவாதத்தில் யார் பேசினாலும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்களோட மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது யோசிச்சு பாருங்கள், இரு கட்சியில் இந்த அதிபர் தேர்தலில் நிற்கிறவங்க 2 பேரும் ஒரு இடத்துல அந்த ஏபிசி நிறுவனம் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமாக இந்த விவாதத்தில் பேசப்படுற யாருக்கு சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கோ இந்த விவாதத்தை வச்சு தான் ஓட்டிங்ஸே மேபி மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு தான் நிறைய ஆதரவு இருந்துச்சு. இப்போ ஹேம்லா ஹாரிஸ் வந்தனால அவங்களுக்குமே செல்வாக்கு கூடி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கட்சியில் இருக்க இந்த 2 அதிபர் தான் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ இன்னும் எலெக்ஷன் November 5 நடக்க போது. அதுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வேணாலும் வரும். இந்த விவாதத்தில் நிறைய பேசினாங்க. அதில் ஹேம்லா ஹாரிஸோட அவங்க நின்னும் போது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரம்ப்பும் லாஸ்ட் 4 இயர்ஸாக ஜனநாயக கட்சி தானே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி உங்களால் தான் பொருளாதார எங்களுக்கு ரொம்பவே மோசமானஞ்சிருக்கு அமெரிக்கா பொருளாதாரம். அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. எல்லாமே ஜோ பைடனோட ஆட்சி அந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சோசியலைஸ்டாக பதில் சொன்னாங்க ஹேம்லா ஹாரிஸ். அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி ஒரு 3 விஷயம் பேசினாங்க. ஒன்று இந்த இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், பொருளாதார மந்த நிலை, இதை பற்றி பேசினாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன், மற்ற நாட்டுகளில் இருந்து குடியேறி வருவாங்க, அது முக்கிய பிரச்சனையாக பேசினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளிக்ட், உங்களுக்கே தெரியும் உக்ரைன் ரஷ்யா அந்த வார், அதே மாதிரி ஹமாஸ் இஸ்ரேல் அந்த ப்ராப்ளத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஏன் நம்ம உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோட எலெக்ஷனை பற்றி பேசுகிறோன்னா, அமெரிக்காவோட கம்பெனிஸில் தான் நம்மளாம் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பணவீக்கம், பொருளாதார மந்த நிலை, உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட கம்பெனிலேருந்து நிறைய பேரை அதாவது பட்ஜெட்காக வெளியில் அனுப்பிச்சிருந்தாங்க, வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நம்மளோட பொருளாதாரமும் நம்மளோட வேலை வாய்ப்புமே அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் அதே மாதிரி ஹேம்லா ஹாரிஸ் சொல்லியிருந்தாங்க, அவர் இன கலாச்சாரத்தை பற்றி பேசின மாதிரி. ஆமாம், நிறைய இது பேசியிருந்தார். அதை பற்றி அவங்க எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்லிட்டு இருந்தார். அவரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தார். இந்த மாதிரி எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தால் இந்த மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்திருக்காது, ரஷ்யா உக்ரைன் போர் இருந்திருக்காது. நாங்கள் இந்த மாதிரி ஒருவேளை ஹேம்லா ஹாரிஸ் வந்தாங்கன்னா 3ஆம் உலக போர் வரும், இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சப்ஜெக்டிவ் வைஸாக ஒரு ஆன்சர்ஸ்மே கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற போது ட்ரம்ப் அவங்க தான் முடித்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷனை நானுமே ரொம்ப வில்லிங்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். நம்ம எதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோன்னா, இங்கே அவங்களோட மாற்றங்களில் நமக்கு ஏதாவது மாற்றம் நடக்குமான்னு தெரியணும். ஸோ 2 வருஷமாக ரொம்பவே மார்க்கெட் டவுனாக இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் யாருக்குமே பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறாலும் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யார் வின் பண்ணுவாங்க? டொனால்டு ட்ரம்ப் வின் பண்ணுவாரா, இல்லை ஹேம்லா ஹாரிஸ் வின் பண்ணுவாங்களா? உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கேளுங்களேன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.